டெல்லி கணேஷ் வச்சு நீங்கள் இயக்கிய பட அனுபவம் எப்படி இருந்தது? அது வந்து ஃபெனாமினல் சார். ஏன்னா அவர் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு லெஜெண்டு டெல்லி கணேஷ் சார். அந்த படம் எடுக்கிறதுக்குள்ளேயும் சரி, எடுத்து முடித்த பிறகும் அவர் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டேன், ஃபேமிலி மாதிரி ஆகிட்டேன். அவர் லைஃப்பில் கோத்ரூ பண்ண நிறைய டார்க்கான விஷயங்களை கூட என்கிட்ட பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயங்கினது இல்லை. என்னை பயங்கரமாக நம்புவார், என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், நான் இன்னும் நிறைய செஞ்சுருக்கணும் போலடா, இன்னும் நிறைய நல்ல படங்கள் நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்கணும் போல, நான் தவற விட்டுட்டேன், இல்லை எனக்கு வந்து சரியான ரோல்ஸ் எழுதலையோ அப்படின்னு. இல்லை சார், அது உண்மைதான் அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட இதில் சொல்லுவார், பாடு பைந்தரா என்னை சொல்லிகிட்டே இருப்பார், ரொம்ப பிரமாதமாக பண்ணுறேன், ரொம்ப நல்ல சிவாஜிக்கு அப்புறம் நான் பயங்கரமாக ஒரு நடிகனை வந்து சிவாஜி கணேஷ் அதே ஒரு டெல்லி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கு. நான் கேட்பேன், மழை இது ரொம்ப நான் சொன்னால் மறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் வந்து எதனா ஒரு சின்ன இது பார்த்தா கூட, ஒரு ரீலு அதெல்லாம் பார்த்தா கூட, நீ என்னை பற்றி பேசியிருக்கேன், ஆமாம் சார் அதில் அது தப்பு, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது அப்போ நான் அப்போ அப்படி சொல்லலை, வேற ஒரு விழாவில் தான் அதை சொன்னேன், அது நீ தப்பாக சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு வைப்பார். அது வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து என் மேலே பயங்கர அதீத அக்கறை இருக்குது. நீ வந்து இந்த மாதிரி ஏன் காமெடி எதுவும் பண்ணுறதில்ல, காமெடி சினிமா அப்படி நல்ல இதுவாக ஹியூமராக பேசுகிறல்ல, எழுதுறல்ல அப்படின்னு. அது ஸோ அவருடைய டிமைஸ் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப தாக்கத்தை ஏற்படுச்சு, பயங்கர கஷ்டமாக இருந்தது எனக்கு. அவர் வச்சு இன்னுமே நிறைய வேலை செஞ்சுருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வேலை செஞ்ச எந்த படங்கள்லையுமே அதுக்கான சரியான ரோல்ஸ் அமையல.